வணக்கம். கலைஞரின் குரலோட்டம். குரல் எண் 420. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். கண்ணை கவரும் இசையரங்கும் மண்ணை ஆளும் மன்னவனும் அவன் மன்றத்து பெருமக்களும் விட்டிருக்கின்றனர். எண்ணையும் எழுத்தையும் தந்த தமிழ் மொழி இசைக்கோர் இலக்கணத்தையும் வழங்கி விண்ணையட்டும் புகழை பெற்றிருப்பதை எடுத்து எம்பும் ஏற்றமிகு இசைக்கலைஞர் அருகில் அமர்ந்து அமுதமழை பொழிந்து கொண்டிருந்தார். அருவியின் ஆலோலம், தென்றலின் தம்மாங்கு, குயிலின் தாலாட்டு, சிற்றாறு பாடுகிற சிந்தோ, செந்தமிழ் மகளிர் வீசி ஆடுகிற மலர்பந்தோ, வியப்பும் வினாக்குறியும் ஒன்றை ஒன்று முந்து வண்ணம் அமைந்தது அந்த இசை நிகழ்ச்சி. குரல் வளமோ குழல் வளம் போல குழைவு நெளிவு ஏற்றம் இறக்கம் எல்லாமே ஒரு பொருத்தம். சீரிழமை தரம் கொண்ட தமிழனையை வாழ்த்தி வணங்கி தொடங்கிய இசை நிகழ்ச்சி எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் இனிமை மேவிட அமைந்தன எல்லா பாடல்களிலுமே. அத்தர் புணுகு செவ்வாது இன்னும் எத்தனை நறுமணம் தேடுகிறோம், செத்தபின் வரு மனம் தாங்காமல் எத்தனை காதம் ஓடுகிறோம் என்ற தத்துவ பாடலை உருக்கம் கணிந்திட அவர் பாடியபோது அந்த மன்றமே மயங்கி கிடந்தது என்று கூட கூறலாம். அதையும் பாடிவிட்டு உடனே அந்த இசைவாணர் நிலையாமி வாழ்க்கையை நனைந்து நெற்பதராக மாறுவது மடமை என்று பாடியவுடன் ஆஹா ஆஹா என அந்த அரங்கில் உள்ளோர் பாராட்டி தலையசைத்தனர். இசைவாணரின் உற்சாகம் பெருகிற்று. தான் பாடிய 2 வரிகளின் தொடர்பாக நிலையானதுதான் என நினைந்து முற்புதராக வாழ்வது ஓர் கொடுமை என பாடி முடித்தபோது கையொலியால் மாமன்றம் அதிர்ந்தது. இறுதியாக நாழ்த்து வாழ்த்துடன் நிகழ்ச்சி முடிவுற்றது. அரங்கின் முன் அமர்ந்து அரசன் மேடையில் உள்ள இசை மேதையை வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். தன் இசையில் வேந்தன் இதயத்தை பறிகொடுத்திருக்கிறான் என வாரணனும் மகிழ்ந்திருந்தார். மன்னனுக்கருகே பொன்னுருக்கிய தட்டுகளில் சுவைமிகு பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இசையரங்கை பார்த்தவாறு அருகில் உள்ள சுவை உணவை வாய்க்குள் தெளித்து கொண்டிருந்தான் மன்னன். அதிரசம், அக்கார வடிசல், தேன்குழல், தினைமாவு அனைத்தும் அவன் வயிற்றுக்குள் தொடர்ச்சியாக ஊர்ந்து கொண்டிருந்தன. இசை நிகழ்ச்சி முடிந்ததும் வாணன் எழுந்து அவையை வணங்கிவிட்டு அரசனிடம் வந்து குனிந்து நின்றார். முத்தாரம் ஒன்றை இசைப்புலவரின் கழுத்தில் அணிவித்தான் மன்னன். மண்டினமாலும் மன்னர் மன்னவர், முத்தாரம் ஈந்தீர் வணங்குகிறேன், முத்தான உமது வாயாலே ஒரு பாராட்டை வேண்டுகின்றேன் என்றார் இசைவாணர். மன்னன் கூறுகின்றான், பாராட்ட வார்த்தைகளே இல்லை, அதிரசம் 6 தின்றேன், 1000 தின்றாலும் தெவிட்டாதென்பேன், தேன்குடல் தேவலோகத்து அமிர்தத்தையும் வென்றுவிடும், தினைமாவுதான் என்ன, முருகனுக்கு வள்ளி வழங்கியதை விட சுவை மிகுதியானது என்பேன். இசை பற்றி கேட்டால் இவன் தான் விழுங்கிய இறை பற்றி கூறுகிறானே என்று இறையை நொந்து கொண்டார் இசை மேதை. இவனை ஏன் படைத்தான் என்று இத்தனை நேரம் மன்றத்தில் கடமைக்காக அமர்ந்திருந்த மன்னன் வகை வகையான தீனிகளுக்காக வாயை திறந்திருக்கிறானே தவிர செந்தமிழ் இசை கேட்க செவியை திறந்தான் இல்லை. இந்த மனிதனை பற்றி அறிந்த வள்ளுவர் பொறுமையிழந்து சீறுகிறார். செவி சுவை இல்லாமல் வாயின் சுவை மட்டும் உணர்கிற மக்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று சினம் பொங்கிட கேட்கிறார். அதிகாரம் செவியில் சுவையுணரா வாயினர்வின் மாக்கள் அவியனும் வாழினும் என். அதிகாரம் கேள்வி. குரல் எண் 10. நன்றி, வணக்கம்.